வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஹெல்தியான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். வாழைப்பூல எப்பயும் நம்ம ஊசிலி, வாழைப்பூ கறி எல்லாமே பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு வித்தியாசமா வாழைப்பூ அடை பண்ண போறோம். இது வந்து மெல்லிசா வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம், இல்ல கொஞ்சம் தடியா வேணாலும் பண்ணிக்கலாம், மொறுமொறுன்னு பண்ணலாம், சாஃப்டாவும் பண்ணலாம். வாசனையும் டேஸ்டும் வந்து அட்டகாசமா இருக்கும். பருப்பு நிறைய சேர்த்து பண்றதுனால புரோட்டீன் ரிச்சாவும் இருக்கும். அரிசி ரொம்ப கம்மியா தான் சேர்க்க போறோம், அதுவும் நம்ம பச்சரிசி தான் சேர்க்க போறோம். அப்படிங்கறதுனால வரக்கூடிய அமாவாசைக்கு இது பலகாரமா கூட நம்ம பண்ணிக்கலாம். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம அடையா பண்ணி கொடுத்துட்டோம்னா ஈஸியா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வாழைப்பூ அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்ல 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பச்சரிசி, இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு மினிமம் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒருவேளை நம்ம இது பிரேக்ஃபாஸ்ட்காக பண்றோம் அப்படின்னா நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம், இல்ல டின்னருக்காக பண்றோம்னா மத்தியானமே கூட ஊற வச்சுக்கலாம். அரிசி பருப்பு ஊறுறதுக்குள்ள நம்ம ஒரு வாழைப்பூவை எடுத்து அதை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ்ல வாழைப்பூ எடுத்துட்டு இருக்கேன். இதுல இருந்து பாதி வாழைப்பூ நமக்கு போதும். கிளீன் பண்ணிட்டு நல்லா பொடி பொடியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, பாதி வாழைப்பூ நான் அந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பொடியா கட் பண்ணி தண்ணியில கொஞ்சம் மோரும் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன், இல்லைன்னா வாழைப்பூ வந்து கருத்து போயிடும் இல்லையா. அதனால ஒரு பேன்ல தண்ணி வச்சுட்டு சூடாயிட்டு இருக்கு பாருங்க, அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூ சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கொதிச்சு வேகணும் அப்படின்னு இல்லை, ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்றதுனால வாழைப்பூல துவர்ப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அது வந்து நல்லா குறைஞ்சிடும். தண்ணி பாருங்க, ஒரு கொதி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு நல்லா ஊறியாச்சு. அரைக்கும் போது ஈஸியா மசியும் அப்படிங்கறதுனால காஞ்ச மிளகாய் அந்த தண்ணியிலே போட்டு வச்சுட்டேன். இதுவும் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கு. ஒரு மிக்சி ஜார்ல நம்ம பருப்போட ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை தோல் சீவிட்டு நம்ம ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை இப்ப நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதுல நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அரிசியும் பருப்பையும், தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, தண்ணி சேர்க்காம இந்த அளவு கொரப்பா அரைச்சிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா கருவேப்பிலையும் மசிஞ்சிடும், நல்லா வாசனையாவும் இருக்கும். இதுல வாழைப்பூயையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியை சேர்த்து அடமாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தேங்காய் பூவுல ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இது மாதிரி நான் கொரப்பா அரைச்சிருக்கேன். அடை வந்து நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, இல்ல சாஃப்டா வேணும்னா நம்ம இந்த மாவையும் நல்லா ஃபைனா கூட அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை நான் ஒரு பவுல்ல சேர்த்திருக்கேன். பொடியா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கல்லு சூடாயாச்சு, நம்ம அடை பண்ணிக்கலாம். இது மெல்லிசாவும் பண்ண வரும், இல்ல கொஞ்சம் திக்கா வேணும், தடியா வேணும் அடை அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். 1/2 நிமிஷத்துக்கு இது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லயே வேகட்டும். இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுக்கலாம். இப்போ அடைக்கு வந்து எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டா அடை நல்லா முறுமுறுன்னு வரும். அடை பாருங்க, நல்லா ஓரங்கள் எல்லாம் ரோஸ்ட் ஆயாச்சு. இப்ப நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு. இந்த அடையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு. வாழைப்பூ அடை ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லா மொறுமொறுன்னு வாசனையா ரெடி ஆயாச்சு. அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பவுமே வந்து அவியல் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வெல்லம், வெண்ணெய், இட்லி மிளகா பொடி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன், வெல்லமும் இருக்கு. என்னோட எப்பவுமே ஃபேவரட் வந்து வெல்லம் தான். இன்னைக்கு வெல்லத்தோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த அடை சூடா சாப்பிட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், ஆரியாச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அடை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்ல வாழைப்பூ வாசனையோட செம டேஸ்டா இருக்கு. அடை அப்படின்னால கொஞ்சம் காரசாரமா இருந்தா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து 5 மிளகாய் சேர்த்திருக்கேன். சுள்ளுன்னு அடை வந்து சூப்பரா இருக்கு.
உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னா ஒன்னோ ரெண்டோ நீங்க மிளகாயை குறைச்சு விட நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து அமாவாசைக்கு அப்படின்னு பிளான் பண்ணிருக்கிறதுனால வெங்காயம் சேர்க்காம பண்ணிருக்கேன். மத்த நாள நம்ம பண்ணும்போது சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வாழைப்பூல இருக்கிற அந்த துவர்ப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா வாழைப்பூவை கட் பண்ணி நம்ம பருப்பு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அது மாதிரி டைரக்டா போட்டு அரைச்சு பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து அப்படிதான் பண்ணிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த துவர்ப்பு டேஸ்ட் பிடிக்காது இல்ல குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு லேசா ஒரு பாயில் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். அந்த பாயில் பண்ற மெத்தட் நான் காமிச்சிருக்கேனே தவிர நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பூ தான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வாழைப்பூல ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. ஈவன் மெனோபாஸ்ல இருக்கிறவங்க அடிக்கடி வாழைப்பூ சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. எப்பயும் நம்ம பண்ற மாதிரி இல்லாம வித்தியாசமா வாழைப்பூல இந்த மாதிரி அடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த வாழைப்பூ அடையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.